ஸ்ரீ அஷ்டவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 2024 அக்டோபர் மாதம் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு 2024 அக்டோபர் ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலையை கொண்டிருக்கிறது. எல்லா கிரகங்களும் அருமையான இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. எக்ஸப்ட் சனிங்கிற கிரகம் மட்டும் 2ஆம் இடத்துல இருக்கு. மற்ற கிரகங்கள், மாத கிரகங்களும் சரி, வருட கிரகங்களும் சரி, மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல மகர ராசிக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த அக்டோபர் மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமா மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. அப்படி எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கார். உங்களுடைய ராசியை குரு பார்த்து உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மந்த நிலையை எல்லாம் போக்கி உங்களுக்கு மனசுல ஒரு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் புது தைரியத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறார் குருன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் அடங்கி ஒடுங்கி முடங்கி போயிருந்த மகர ராசிக்காரர்கள் இப்ப வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வுல இருக்கீங்க. நீங்க உங்களுடைய மனசு பல வேதனைகளை கடந்து இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா குரு ராசியை பார்த்துட்டாலே நமக்கு ஒரு புது தன்னம்பிக்கை, புது உற்சாகம், புது ஆனந்தம் இதெல்லாமே கிடைக்கும். போன இடத்துல நம்மளை மதிக்காதவங்க எல்லாமே கூட இப்போ மதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை குரு உங்களுக்கு கொடுப்பார். இது வரைக்கும் உங்களை ஒதுக்கி வச்சவங்க கூட இப்போ உங்களை கூப்பிட்டு மரியாதை செய்யற இடத்துல குரு உங்களை வச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இது குருவோட 5ஆம் இட இருப்பு. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கிற அமைப்பு. குழந்தைகள் எந்த வேலையில, எந்த துறையில, எந்த வயதுல இருந்தாலும் அவங்களுடைய வேலையில, அவங்களுடைய நிலையில அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது, அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்குது, அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது, அவங்களுக்கு பல பாக்கியங்கள் கிடைக்குதுன்னு தான் சொல்லலாம். குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து, குழந்தைகளோட நிலையை பார்த்து நீங்க சந்தோஷப்படுற ஒரு சூழல்ல இருக்கீங்க. இப்போ அடுத்ததான் உங்களுடைய 9ஆம் அதிபதி புதன் இந்த மாதம் அதே இடத்துல 9ஆம் இடத்துல ஆட்சி ஸ்தானத்துல உச்ச ஸ்தானத்துல மிக வலுவா குருவோட பார்வையில இருக்கிறது மிகப்பெரிய யோகம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம். தந்தை வழி அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. இதுவரைக்கும் சாதகமில்லாத போக்கு தந்தை வழியில இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு நிலைமையா அது மாறப்போகும். உங்களுடைய பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துக்கு போகாம இருக்கிறது, இந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கி உங்களுடைய பூர்வீகத்தின் மூலம், உங்களுடைய தந்தை வழி அமைப்பின் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் மிக வலுவா இந்த மாதம் கிடைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்ததா உங்களுடைய 10ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துலயே ஆட்சி ஸ்தானத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகமா இருக்கு. அடுத்தது ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி, உங்களுடைய ஜீவனாதிபதி, உங்களுடைய நண்பரான கிரகம் சுக்கிரன். அவர் 10ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது மிகப்பெரிய யோகம். தொழில் செய்யறவங்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் ஜீவனஸ்தானம் இல்லையா, 10ஆம் இடம், பட்டம், பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க ஒரு வேலையோ தொழிலோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, உங்களுடைய தொழில் முன்னேற்றம், தொழில்ல பல கிளைகளை உருவாக்குகின்ற ஒரு யோகம். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு புதுசா ஒரு சின்ன தொழிலையாவது ஆரம்பிக்கின்ற ஒரு யோகம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் ஏற்பட போகுது. அதனால மகர ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இந்த அக்டோபர் மாதத்தை நீங்க வரவேற்கலாம். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துல அமர்ந்திருக்கு. இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்து நேரா 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு வீடு கட்டுற யோகம், வாகனம் வாங்குற யோகம், இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமா அமைய போகுது. நீங்க வீடு கட்டுற பிளான்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இந்த மாதம் ஆரம்பிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த வீடு வாங்கணும், கட்டிய வீடே நீங்க வாங்கணும் அப்படின்னா கூட அற்புதமான ஒரு வீடு அமையிற யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அம்மாவோட உடல்நிலையில, அம்மாவால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுற சூழ்நிலை, இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். இதுல குரு 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை, உங்களுடைய ராசியை பார்க்கிறார்.
11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பல நன்மைகள், பல வெற்றிகள், எதுலேயும் ஒரு லாபம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு, எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி கிடைக்கின்ற அமைப்பாக இருக்கும். 7 சனியில படாத பாடுபட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இனி தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். கண்டிப்பா அது சில பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் குடும்ப விஷயத்திலையும் உங்களுடைய பண விஷயத்திலையும் கொடுத்துட்டு இருந்தாலும் அதையெல்லாம் அந்த சனியோட மைனஸான விஷயங்களை எல்லாம் இந்த மற்ற கிரகங்கள் இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால அதையெல்லாம் இல்லாம போக்கிடும். சனியோட மைனஸான விஷயங்களை எல்லாம் இந்த மாதம் மற்ற கிரகங்கள் இல்லாமையே போக்கிடும். உங்களுக்கு சனியோட தொந்தரவுகள் பெருசா உங்களுக்கு தெரியாது இந்த அக்டோபர் மாதம். அடுத்ததா ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் 3ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் இருக்கிறது ஒரு நல்ல யோகம் தான். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருக்கிறது ராகுக்கு மிக உகந்த இடம். 3, 6, 11 இந்த இடங்கள்லாம் ராகு கேதுக்கு நல்ல இடங்கள். இந்த ராகு வந்து 3ஆம் இடத்துல குருவோட வீட்டுல ஒரு சுப கிரகத்தோட வீட்டுல இருக்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 3ஆம் இடங்கிறது என்ன? தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ராகு அமர்ந்திருக்காங்க. இதையெல்லாம் உங்களுக்கு பிரம்மாண்டப்படுத்தி அதிக அளவுல ராகுனாவே ஒரு பிரம்மாண்டம் தான். ஏன்னா இந்த போன மாசமும் சரி இந்த மாசமும் சரி ராகு வந்து சுக்கிரனோட பார்வையில இருந்தார். இந்த மாதம் புதனோட பார்வையில இருக்கார். உங்களுடைய பாக்கியாதிபதி புதனோட பார்வையில ராகு இருக்கிறது 3ஆம் இடத்தோட ஆதிபத்தியத்தை அதிகப்படுத்துற ஒரு அமைப்பா இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒண்ணு கூட மிஸ் ஆகாம பலிக்கின்ற ஒரு அமைப்பு, வெற்றியை தருகின்ற ஒரு அமைப்பு, அந்தஸ்தை தருகின்ற அமைப்பு, பாராட்டு, புகழ் இது எல்லாமே கிடைக்கின்ற ஒரு அமைப்பா இருக்கு. அடுத்ததான் 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கார். 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். 6ஆம் இடத்தோட கடன், நோய், எதிர்ப்புகள் இதை எல்லாமே கட்டுக்குள்ள செவ்வாய் வச்சிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அதனால கடன் சுமை, நோய் தொந்தரவு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் அடங்கிதான் இருக்கும். கடன்களை அடைக்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழலை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்குறார். இது வரைக்கும் நோயால சிரமப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா வயதானவர்களுக்கு, ஏன்னா 7 சனி பல விஷயங்களை பல கஷ்டங்களை பல தரப்பட்டவர்களுக்கும் கொடுத்துருக்கும். அதுல நோய் பிரச்சனை ஒரு விஷயம். அதுல நோயால அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த நோய் ஒரு கட்டுக்குள்ள வர ஒரு அமைப்பும் ஏற்படுது. அதனால மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லிட்டே போக தேவையில்லை. எல்லா கிரகங்களும் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல அமர்ந்திருக்கு. நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த அக்டோபர் மாதம். மாணவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல அற்புதமான மாதம். ஏன்னா சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுடைய கல்விக்கு எந்த தடையும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா உங்களுடைய படிப்பு விஷயம் போகின்ற ஒரு மாதமா இருக்கு இந்த அக்டோபர் மாதம். அதனால மாணவர்கள் படிப்புல ஒரு உற்சாகமாகவே ஈடுபடுவீங்க. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.